பலினோ இருக்கு இல்லையா, இதுக்கு இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இன்ஜின் ஃபிளஷ் மோட்டூல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் யூஸ் பண்ண போறோம். இது எதுக்காக யூஸ் பண்ண போறோம், எப்படி யூஸ் பண்ண போறோம், இதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல கிளியரா பாத்துடலாம். இந்த இருக்கு இல்லையா டிப்ஸ்டிக், என்ஜின் ஆயில் எந்த அளவு இருக்கு அப்படின்றத இதுல எடுத்து பார்ப்போங்க. ஆக்சுவலா ஆயில் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா, விஸ்காசிட்டி கரெக்டா இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு 2-3 டிராப் விழுந்திருக்கணும். இப்போ ஒரு டிராப் விழுறதுக்கு ரெடியா இருக்கு இல்லையா, அதுக்குள்ள 2-3 டிராப் கீழே விழுந்திருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, இந்த டிப்ஸ்டிக்ல எவ்வளவு ஆயில் ஒட்டிட்டு இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி தான் என்ஜினுக்குள்ள இருக்கக்கூடிய கேம் ஷாஃப்ட், கிராங்க் ஷாஃப்ட், வால்வோட ஸ்டெம்ஸ், இந்த இடத்துல இந்த மாதிரி இன்ஜின் ஆயில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். இதுல இருக்கக்கூடிய கார்பன்லாம் திருப்பி புது ஆயிலோட மிக்ஸ் ஆகி உடனே புது ஆயிலும் கருப்பாயிரும். சேம் டைம் இதுல இருக்கக்கூடிய கார்பன்லாம் வியர் ரேட் வந்து அதிகப்படுத்துங்க, தேய்மானத்தை அதிகப்படுத்தும். அதனால தான் நம்ம இந்த இன்ஜின் ஆயில் வந்து ஃப்ளஷ் பண்ணி வெளியே எடுக்க போறோம். இன்ஜின் ஆயில் வந்து கம்பெனில என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா 10,000 கிலோமீட்டர் அப்படி இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ். எதுக்காக இயர்லி ஒன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, உள்ளுக்க ஆயில் ஊத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரேஷன், சல்ஃபேஷன், நைட்ரேஷன் இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கும், ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஸோ அதனால ஆயில் சஃபர் ஆகுங்க. இது ஒரு சில வெஹிக்கிளுக்கு 10,000 நம்ம ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுவோம், சம் வெஹிக்கிளுக்கு 5,000, 6,000 ஆயில் ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். அது எதனால அப்படின்றத நம்ம ஃபர்தரா வீடியோல பாத்துடலாம். இந்த இன்ஜின் ஆயிலோட விஸ்காசிட்டி ஸ்கேல் யூஸ் பண்ணி எப்படி செக் பண்றோம் அப்படின்றத அடுத்து பாத்துடலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆரோமேட்டிக் ஆசிட், கரோசன், இப்போ இந்த இன்ஜின் ஆயில் ஃபிளஷ்னாலே தெரியும், டிஸ்பிளேஸ்மென்ட், சால்வெண்ட், அது போக டிடர்ஜென்ட், இதுதாங்க இருக்கும். இந்த கெரோசன் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது போக இதுல வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், அசிட்டோன் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா உள்ள ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கிறத வந்து வெளியே ஃபிளஷ் பண்ணி கழுவி எடுக்கிறதுக்காக. டிடர்ஜென்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம நார்மலா வந்து சட்டையிலலாம் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா, ட்ரெஸ் வாஷ் பண்றதுக்கு. சேம் இதுக்கும் அதுதாங்க, உள்ள இருக்க எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்காக உள்ள அதுதான் இருக்கும். ஆரோமேட்டிக் ஆசிட் இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்ங்க. இது அப்புறம் ஒரு பிராண்டை டிபெண்ட் பண்ணி, ஒரு கெமிக்கலை டிபெண்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலோட ரேஷியோ எல்லாமே வந்து மாறுங்க ஜென்ரலா. இப்போ இதுல வந்து எதுக்காக நம்ம வந்து எப்படி ஃபிளஷ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இருக்குது இல்லையா, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஆயில் வந்து பழைய ஆயில் நீங்க ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி பழைய ஆயில் என்ஜின்ல இருக்கும் இல்லையா, நீங்க ஒர்க் ஷாப்ல இருந்து போகிறப்பயே வீட்டுல இருந்து வெஹிக்கிள அப்படி ஒரு 20 மினிட்ஸ் ரன் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா ஓகே தான். இந்த இருக்குது இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிட்டு பழைய ஆயிலோட இதை மிக்ஸ் பண்ணிருங்க நல்லா. இந்த ஒரு ஹாஃப் கேன் ஊற்றணும்னு நெசசரி இல்லை, ஒரு ஹாஃப் கேன் யூஸ் பண்ணிக்கிடுங்க. சேம் டைம் இதே ஒரு 7 லிட்டர் இனோவா, சைலோ இந்த மாதிரி பெரிய இன்ஜின் தான் ஃபுல் கேனுமே யூஸ் பண்ணிருங்க. யூஸ் பண்ணிட்டு வெஹிக்கிள் ஒரு 20 மினிட்ஸ் ரன் பண்ண விட்டுருங்க. ஐடில் ஆயிலோட ஆயில் அது மிக்ஸ் ஆயிரும். இது கூட வந்து பேஸ் ஆயிலுமே இருக்குங்க. உங்களுக்கு என்ஜின் ஆயிலாம் தெரியும், பேஸ் ஆயில் பிளஸ் அடிட்டிவ்னு, இதுல பேஸ் ஆயிலுமே இருக்கும். சல்ஃபேஷன், நைட்ரேஷன் இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ அதோட அதான் ரியாக்ட் ஆகி உள்ள இருக்கக்கூடிய எல்லா வந்து அந்த பழைய ஆயிலையுமே ஃப்ளஷ் பண்ணி ஒரு தின் லேயரை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தான். அப்படின்னா அது வந்து ஃபிக்ஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் உள்ள சுத்தக்கூடிய ஷாஃப்ட் எல்லாத்தையுமே. அதோட கேரக்டர் இந்த மாதிரி தின் லேயர் ஃபார்ம் பண்ணணும் தான். ஸோ அதனால அது ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய பேஸ் ஆயில் வந்து இன்ஜின் ஹீட் ஆகும்போது பாயில் ஆகும் இல்லையா, அதனால அந்த பேஸ் ஆயில் வந்து பாயில் ஆகுறதுனால நம்ம வாட்டர் வேப்பர் ஆகுற மாதிரி தாங்க. அதனால தான் ஆயிலும் குறையும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் வெஹிக்கிள் ரன் பண்ணிட்டு ஆயில் அப்படியே வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் உங்களுக்கு இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா. இது எதுக்குலாம் யூஸ் பண்ணணும், எதுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, கொஞ்சம் ஓல்டு வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, ரொம்ப ஏஜான இன்ஜின், ஆயில் சீல்லாம் வீக்கா இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ஆயில் சீல், கிராங்க் ஷாஃப்டோட ஆயில் சீல், ஸ்டெம் சீல் இருக்கு இல்லையா, வால்வ் ஸ்டெம்ல வரக்கூடிய சீல், இதெல்லாம் வீக்கா இருக்கும் அந்த ரப்பர்லாம். ஸோ அந்த மாதிரி இன்ஜின் நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கரெக்டான ஒரு டெக்னீஷியன்ட்ட சஜஸ்ட் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணிக்கிடுங்க.